ஒரு வாட்டி டிவி இன்டர்வியூல ரஜினியை டைரக்டா இன்டர்வியூ செஞ்சாரு விவேக். அப்போ உங்க மனநிலைய துல்லியமா புரிஞ்சுக்கிட்டவங்க யாரு? ஐஸ்வர்யாவா சௌந்தர்யாவா அப்படின்னு கேள்வியே கேட்டாரு அவரு. கொஞ்சம் கூட யோசிக்காம ஐஸ்வர்யா தான் அப்படின்னு பதில் சொன்னாரு. அந்த அளவுக்கு தந்தை மகள் உறவை தாண்டி ரெண்டு பேருக்கும் பரஸ்பர புரிதல் அதிகமாவே இருக்கு. மே மாசம் அமெரிக்கா போயிட்டு 2 மாசங்கள் அங்க தங்கி இருந்தப்போ ரஜினிக்கு பக்கத்திலேயே இருந்து பாசத்தோட பணிவிடைகள்லாம் செஞ்சாராம் ஐஸ்வர்யா. அமெரிக்காவில் சிகாகோ நகர்ல இருக்க மருத்துவமனை ஒண்ணுத்துல மாஸ்டர் செக்அப் பண்ணிட்டு அங்கேயே கொஞ்ச நாட்கள் தங்கி சிகிச்சை எடுத்துட்டு இருந்தாரு ரஜினி. லதா, ரஜினி, சௌந்தர்யா 2 பேருமே ஒரு வாரம் மட்டும் வந்து தங்கி இருந்துட்டு மறுபடியும் சென்னை போயிட்டாங்களாம். அதுக்கு பிறகு அப்பாவுக்கு பக்கத்துல இருந்து பாசத்தோட பணிவிடையெல்லாம் செஞ்சது எல்லாமே ஐஸ்வர்யா தான். ஸ்கூலுக்கு போற தன்னுடைய மகன்கள் யாத்ரா, லிங்காவை அம்மா லதா கிட்ட ஒப்படைச்சிட்டு அமெரிக்காவில் இருந்தாரு ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா ஃபோன்ல நெகிழ்ச்சியோட குழந்தைகள் கிட்ட பேசுறதெல்லாம் பார்த்து எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீ வேணா சென்னைக்கு போ அப்படின்னு ரஜினி சொன்னதும் பிடிவாதமா மறுத்துட்டு ரஜினியோட இருந்தாங்க ஐஸ்வர்யா. இதுக்கெல்லாம் நடுவுல ஒரு கட்டத்துல ஏமா நீ பாட்டுக்கு பசங்களை விட்டுட்டு என் கூடவே இருக்கியே, தனுஷ் கோச்சுக்க போறாருமா அப்படின்னு ரஜினி சொல்ல, அங்கிள் எப்போ சென்னைக்கு வராரோ அப்ப நீ அவர் கூட வந்தா போதும், பசங்களை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவரு தான் என்கிட்ட சொன்னாரு அப்படின்னு சொன்னாங்க ஐஸ்வர்யா. சென்னையில கபாலி ரிலீஸ் ஆன அன்னைக்கு ஆல்பர்ட் தியேட்டர்ல லதா, சௌந்தர்யாவோட தனுஷ் எழுந்து நின்று விசிலடிச்ச காட்சியை வாட்ஸ்அப்ல மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியுமா ரஜினி பார்த்து ரசிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம சென்னை வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்டை விட தனுஷ் மேல அதீத பாசம் காட்டினாரு. மகன் போல அவருக்கு அன்புள்ள மருமகன் கிடைச்சதுல ரஜினிக்கு ரொம்பவும் மகிழ்ச்சினும், தனுஷ் வழக்கமா அவருடைய பர்த்டே அன்னைக்கு தன்னுடைய வீட்டுல இருந்து கிளம்பி போயிட்டு அவங்க பேரண்ட்ஸ் இருக்க வீட்டுக்கு போயிட்டு பிளெஸிங் வாங்கிட்டு வருவாரு. அதுக்கப்புறம் தன்னுடைய ஒய்ஃப் மற்றும் குழந்தைகளோட ரஜினி வீட்டுக்கு போயிட்டு ரஜினி மற்றும் லதா கிட்ட வாழ்த்துக்கள் வாங்கிட்டு வருவாராம். இதெல்லாம் விட பேர குழந்தைகள் யாத்ரா, லிங்கா தான் வீட்டுக்கு வந்துடுறதால தனுஷ் வீட்டுக்கு ரஜினி அவ்வளவா போறது இல்லையா. ஆனா இந்த வாட்டி ஜூலை 27 சென்னை செமியர் சாலையில இருக்க தனுஷ் வீட்டுக்கு போன ரஜினியை பார்த்து தனுஷ்க்கும் ஐஸ்வர்யாவுக்கும் ஆனந்த அதிர்ச்சி ஏற்பட்டுச்சான். என்ன தனுஷ், இன்னைக்கு உங்க வீட்டுல தங்கிக்கலாமா அப்படின்னு ஜாலியா கேட்டாராம் ரஜினி. நெக்ஸ்ட் டே மார்னிங் தனுஷுக்கு பர்த்டே. அவருக்கான பர்த்டே பிளஸிங்ஸ் அண்ட் வாழ்த்துக்கள்லாம் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பினாரா ரஜினி.